ஜிஆர்இயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக எதிர்காலவியல் மையம் பிப்ரவரி 18, 2025 அன்று சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மையை எதிரொலிக்கும் நோக்கில் பெருவிரலின் பெருமை நாளை கொண்டாடியது. எதிர்காலவியல் மையத்தின் இயக்குனர் இணை பேராசிரியர் டாக்டர் தேவகி அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். முன்னோடி நுழைவுத் தேர்வு பயிற்சி நிறுவனமான கிராவிடோன்ஸ் நமது பல்கலைக்கழகத்தில் வளாக நேர்காணல் நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது. விலங்கியல், தாவரவியல், வேதியியல், இயற்பியல், நுண்ணுயிரியல் மற்றும் கணித பட்டப்படிப்புகளை படிக்கும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஆர்வமுள்ள மாணவர்கள் ஜி படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் விவரங்களுக்கு ஜிஆர்ஐ வேலைவாய்ப்பு மையத்தை தொடர்பு கொள்ளவும். நமது பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையம் சார்பில் திருச்சி விஜய் பால் பண்ணை 19/2/2025 அன்று நடத்திய நேர்காணலில் பிஓக் பால் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் இறுதியாண்டு மாணவர்கள் 6 பேர் பணிவாய்ப்பினை பெற்றனர். திருச்சி விஜய் டெய்ரியில் பணிவாய்ப்பினை பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகள். கம்போடியா நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள் 19/2/2025 அன்று நமது பல்கலைக்கழக காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறைக்கு வருகை தந்தனர். அவர்களை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் மணி அவர்கள் வரவேற்று காந்திய நிர்மாண திட்ட அருங்காட்சியகத்தை சுட்டிக்காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தார். பின்னர் நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்று மரியாதை செய்து கலந்துரையாடினார். காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் தில்ஷா தனது ஆய்வு நிமித்தமாக துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் மணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருச்சியில் உள்ள பெண்களுக்கான சிறப்பு சிறைச்சாலையை பார்வையிட்டார். நமது பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆத்தூர் தொகுதி விவசாயிகளுக்கு தென்னை மர வேரின் கீழ் தேங்காய் டானி கூட்டும் வழிமுறைகள் குறித்த செயல் விளக்கம் காட்டப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் அறிவியல் மைய விஞ்ஞானி எம் சாகின்தாஜ் அவர்கள் செய்திருந்தார். மேலும் மதுரை அகில இந்திய வானொலியில் காய்கறி பயிர்களில் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி நுட்பங்கள் என்பது குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைமை பயிற்சியாளர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தார். வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்க துறையில் டிப்ளமோ இன் டூ வீலர் மெக்கானிசம் மற்றும் மெயின்டெனன்ஸ், டூ வீலர் டெக்னீஷியன் மற்றும் ஏசி மெக்கானிசம் சான்றிதழ் பயிலும் மாணவர்கள் எலக்ட்ரிக்கல் வாகன உற்பத்தி நிறுவனமான குவாரா எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பார்வையிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை, கிராமிய தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறை, சமூக உட்கொணர்வு மையம் மற்றும் சமூக நீதிக்கான தளம் தமிழ்நாடு ஆகியவை இணைந்த நிலமற்ற வேளாண் தொழிலாளர் மேம்பாடு, உள்நோக்கிய வளர்ச்சிக்கான வரைவு எனும் தலைப்பிலான கருத்தரங்கினை 20/2/2025 இன்று நடத்துகின்றன. உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு நமது பல்கலைக்கழக தமிழ், இந்தி, மலையாள மொழித்துறைகளின் சார்பில் 21/2/2025 அன்று உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகின்றது. காந்தி கிராம கஸ்தூரிபா மருத்துவமனை வளாகத்தில் 21/2/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற உள்ளது. இதில் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அலுவலர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். 21/2/2025 தேதியன்று நமது பல்கலைக்கழக தேர்வு மைய அரங்கில் பிஎஸ்சி அக்ரி இறுதியாண்டு மாணவர்கள் ஒரு புது முயற்சியாக வேளாண் பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட 14 வகையான உணவுப் பொருட்களை கொண்ட கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த கண்காட்சியினை நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். வேளாண் மற்றும் கால்நடை அறிவியல் புல முதன்மையர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் எம் சுந்தரமாரி அவர்கள் கண்காட்சியினை சிறப்பாக நடத்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார். அனைத்து துறை மாணவர்களும் கண்காட்சியினை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நமது பல்கலைக்கழக ட்ரெக்கிங் கிளப் மற்றும் பேட் வாட்ச் கிளப் இணைந்து மாணவர்களை 22/2/2025 தேதியன்று காலை 7 மணி அளவில் சிறுமலை ட்ரெக்கிங்கிற்கு அழைத்து செல்ல இருக்கின்றன. ஆர்வமுள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.